புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஏரிக்கரை புதுக்காலனி பகுதியில் அருண் நதியா தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன் அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து அன்று முதல் குழந்தைக்கு சோர்வாகவும் காய்ச்சலுடன் இருந்து வந்துள்ளது. மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு மருத்துவர் இல்லை என தெரிகிறது. மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததை கண்டித்தும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கிராமப்புற பகுதியான நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில்லாத காரணத்தினால் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று 2 குழந்தைகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர்.